ஹாய் டியர் செல்லக்குட்டீஸ், நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட டைட்டில் நேம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் லவ் வித் மை வில்லேஜ் மாமா. இந்த டைட்டிலுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாம். நம்ம ஹீரோ தயாங் எடுத்துக்கிட்டா, தயாங் வந்து வில்லேஜ் பையன். வில்லேஜில் இந்தியாவில் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய பையன். நம்ம தயாங்குக்கு வந்து ஒரு அம்மா அப்பா ஒரு பிரதர் இருக்காங்க. அந்த பிரதர் வந்து கிம் சோக் ஜின். அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. நம்ம வைன் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வைன் வந்து பெரிய மல்டி பில்லியனர், பணக்கார பொண்ணு. வைனுடைய கேரக்டர் எப்படின்னா, ரொம்ப ஆட்டிடியூடான கேர்ள். நம்ம வைனுக்கு வந்து ஒரு அம்மா அப்பா ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த சிஸ்டரோட நேம் வந்து யூரிடா. நம்ம யூரியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே பெரிய மேன்ஷன் தாண்டா காட்டும். அந்த பெரிய மேன்ஷனில் ஒருத்தவங்களுக்கு கால் வருது. அப்போ அந்த ஆன்ட்டி வந்து ஹலோ, சொல்லுங்கள். மேம், நான் தான் வாட்ச்மேன் பேசுகிறேன். சொல்லுங்கண்ணா. மேம், உங்களை தேடி ஒரு 6 பேர் வந்திருக்காங்க மேம். என்னை தேடி 6 பேர் வந்திருக்காங்களா? யாருன்னு தெரில மேம். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காலை கட் பண்ணிட்டு அவங்களும் வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு பார்க்குறாங்க. வெளியே வந்துட்டு அந்த வாட்ச்மேன் கிட்ட வந்து 2 பசங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து, யார் அது நம்ம வீட்டுக்கு முன்னாடி 6 பேர் நிற்கிறது? அவங்கள பார்த்தாலே இந்த ஊர் மாதிரி தெரியுதுல்ல, யாராக இருக்கும்? அண்ணா, ஆனண்ணா. சொல்லுங்கம்மா. யார் அண்ணா? தெரியலம்மா, உங்களை தேடி தான் வந்திருக்காங்க. சரி இருங்க, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து வராங்க. அவங்களும் வெளியே வந்துட்டு பார்க்குறாங்க, யாருடா அப்படின்ட்டு. இதோ எங்கள் மேடமே வந்துட்டாங்க. அந்த 6 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோமே அந்த முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தாங்களே அந்த ஆன்ட்டிக்கு ஒரே ஷாக்கு. அவங்க ஒரு நிமிஷம் உத்து பார்த்துட்டு, நம்ம பார்க்குறது உண்மையா என்னன்னு அவங்களுமே உத்து குறுக்குன்னு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்குமே ஷாக்கு. அவங்க கண்ணில் இருந்து தண்ணியாக வருது. அம்மா, நான் தான்ம்மா. அம்மா என்னம்மா இத்தனை வருஷம் கழிச்சு? அம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? அண்ணா, வாம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணா. சரி வாங்க, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 பேரையும் கூப்பிட்டு அந்த ஆன்ட்டி வந்து உள்ளே கிளம்பிட்டாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு அந்த மேன்ஷனுக்குள்ளே லிவிங் ஏரியாவில் போய் அவங்கள உட்கார வச்சுட்டு, அம்மா நீங்கள் உட்காரு, நான் போய் உனக்கு காஃபி போட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நீ உட்காரு. அம்மா, மாப்பிள்ளை எங்கம்மா? அவர் ஒர்க் போயிருக்காருமா. ஏம்மா என்னாச்சு? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்னம்மா திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு? என்ன திடீர்னு? ஏம்மா என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. நானும் என்னுடைய வெட்டி வீரப்பெல்லாம் விட்டுட்டு நானும் உன்னை பார்க்க வந்துட்டேன். எனக்கும் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, உங்கள் அண்ணாக்கும் பார்க்கணுன்னு தோணுச்சு. அதாம்மா. சரிம்மா, நீ வந்ததே சந்தோஷம்தான். எங்கே நீ என்கிட்ட பேசாமையே போயிடுவியோன்னு இத்தனை வருஷமாக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, உண்மையை சொல்லி எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைம்மா, இந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா, எங்கம்மா வீட்டில் யாரையும் காணோம்? அதுவாம்மா, அவர் ஒர்க் போயிருக்காரு. என் பொண்ணுங்க 2 பேரும் காலேஜ் போயிருக்காங்க. ஒரு பொண்ணு காலேஜ் போயிருக்கா, இன்னொருத்தி அவள் ஒர்க்கில் இருக்கா. அவள் சிஓவாக இருக்கா. அவள் லண்டன் போயிருக்கா மீட்டிங்க்கு. 2 பொண்ணுங்களாம்மா? ஆமாம்மா, 2 பொண்ணுங்க தான் எனக்கு. எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. திடீர்னு இப்படி வந்து நிற்கிறியம்மா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரி இரு, நான் போய் அவருக்கு கால் பண்ணிட்டு வரேன். சரிம்மா அப்படின்னு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு கை ஓடலை, காலும் ஓடலை. அவங்களுக்கு அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியலை. அவங்க அந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய வீடு இல்லைடா, நம்மளும் ஏதோ தப்பாக நினச்சோம், ஆனால் நல்லா தாண்டா இருக்கா. இந்த பிரச்சனையை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அப்போது வரவேணான்னு வீட்டுக்கு வரவேணான்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம தேவைக்குன்னு வரும்போது அவள் எப்படி எடுத்துக்குவான்னு தெரிலடா. விடுமா, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். முடிஞ்சால் சொல்லலாம், இல்லைனா கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம கிளம்பிடலாம். ஏண்டா? ஆமாம்மா, நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அவள் வரும்போது நம்ம துரத்தி விட்டுட்டு இப்போ மட்டும் வரீங்கன்னு கேட்டால் மாப்பிள்ளை மச்சான் கேட்டால் என்னம்மா சொல்கிறது? தெரியலடா. ஈடு அவள் வந்துட்டா. அம்மா, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. அண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ணா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான்
அவங்க எல்லாருக்குமே காஃபி கொடுத்துட்டு அப்போ 2 பசங்க வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த பசங்க வேறு 2 பேர் வேறு யாரும் இல்லைடா, நம்ம தயாங்கும் ஜின்னும் தான். அந்த தயாங் அண்ட் ஜின்னுடைய அம்மா அப்பா தான்டா நம்ம ஹீரோயின்ஸோட அண்ணாவோட அம்மா அப்பா, அண்ணாவோடைய பசங்க. ஐயோ சாடா ரொம்ப குழம்புது. அம்மா அப்பா. அம்மா இருமா, நான் போய் அவருக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் காஃபி குடிங்க. காஃபி குடிச்சிட்டு நீங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்லை இங்கேயே உட்காரணும். இல்லை பரவாயில்லம்மா, நாங்கள் இங்கேயே இருக்கோம். சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண கிளம்பிட்டாங்க. இவங்க பேர் என்னென்னா, இந்த ஆன்ட்டி பேர் என்னென்னா நிவேதா. ஹலோ சொல்லுமா, என்ன திடீர்னு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? மணி 4 தானே ஆகுது. ஆமாங்க, கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? ஏம்மா என்னாச்சு? இல்லை கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கினேன். சரி இருமா வரேன் சொல்லிட்டு அவரும் காலை கட் பண்ணிட்டு அவரும் கிளம்பி வர்றதுக்காக அவர் ஆஃபீஸ்லேருந்து ரெடியாக வந்துட்டார். அவர் பேர் என்னன்னா அண்ணி. அவர் தாண்டா அதாவது ஒயின் அண்டு யூரியோட அம்மா அப்பா. யூரி யாருன்னா ஒயினுடைய அக்கா. ஒயின் தான் 2வது பொண்ணு, யூரி தான் ஃபஸ்ட்டு பொண்ணு. அவர் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி பதட்டமாக நிற்கிற? இல்லைங்க பதட்டமாக இல்லை, அங்கே பாருங்களேன். என்னது என்னாச்சு? பார்த்தா அங்கே ஒரு 6 பேர் உட்காந்துருக்கிறது போட்டு அவருக்கு ஷாக்கு. என்ன அது திடீர்னு? எனக்கும் தெரிலங்க. இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் அவங்க வந்து. அதான் உட்கார வச்சுருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலை. சரி விடுவோம், அம்மா அப்பா தானே. திடீர்னு என்ன வந்திருக்காங்கன்னு தான் தெரியல. ஆமாங்க, அதான் எனக்கும் தெரியல. சரிப்பா உள்ளே போகலாம். இப்படி அவங்க உள்ளே உட்கார வச்சு நம்ம தனியாக பேசினா அவங்களுக்கு ஏதாவது சங்கட்டமாக இருக்கும். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு உள்ளே வந்துட்டார். வந்துட்டு அத்தை எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்கீங்க? மச்சான் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களாம்மான்னு எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு, அம்மா இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் தாங்க என்னுடைய பசங்க. இவன் பேர் கிம் சுக்ஜின், இவன் பேர் கிம் டாயா. வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு உட்காந்து அவரும் பேசிகிட்டு இருக்காரு. என்ன திடீர்னு? ஏன் மாப்பிள்ள வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லைத்த, நான் சொல்லலை. திடீர்னு இத்தனை வருஷம் கழித்து வந்திருக்கீங்களே, நாங்கள் எங்கே உங்ககிட்ட பேசாமல் போயிடுவோன்னு நினச்சி பயந்தோம். அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணான். நானும் என்ன மாப்பிள்ள பண்ணுறது, பெற்று வளர்த்தேன், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் அவளை நல்லா தான் பார்த்துக்கிறீங்க. இல்லை நான் சொல்லலை, நான் தப்பாலாம் சொல்லலை. எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நானும் பெற்றே வளர்த்தேன், அவருக்கும் ஒரு கல்யாணம் பார்க்கணும்னு நினச்சேன்ல. அது அவள் எங்களை மீறி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டது தான் தப்பு. ஆமாடா, அவங்க அம்மா அப்பா வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. லவ் மேரேஜ் அதாவது மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டே வந்திருப்பாங்க, வில்லேஜ் போயிருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ வந்து அவனை அத்து விட்டுட்டு நீ இங்கே கூட வந்து நாங்கள் சொல்கிறப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ இந்த வீட்டில் இரு, இல்லைன்னா நீ வெளியே போன்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்து கொரியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை ஓட்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேர் பிறந்திருப்பீங்க. அதாவது உங்கள் அக்கா யூரியும் ஒயனும் பிறந்திருப்பான். அப்படியே அவங்க லைஃப் போய் இப்போ அவங்க வந்து ஒரு மல்டி பில்லியனராக இருக்காங்க. வயிற்றுக்காமல் போய் அவங்க இப்போ வந்திருக்கனால அவங்களுக்கு வந்து சங்கட்டமாக இருக்குது. அதை தான் அவள் பேசிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சாப்பிட்டீங்களா எல்லோரும்? சாப்பிட்டோம்ல, வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். சரி ஓகே, நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏன் இங்கேயே உட்காந்துருக்கீங்க? சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் போங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ஏம்மா ஏதாவது செஞ்சு கொடு. வர சொல்லியிருக்கீங்க சாந்தி அக்காவை, அவங்க இப்போ வந்துடுவாங்க. சரிம்மா. ஏன் இதுக்காக தான் போயிட்டாங்களா? அவங்களுக்கு தான் ஒர்க் முடிஞ்சில்ல, நீயே சமைக்க வேண்டி தானே, அவங்க தான் கிளம்பிட்டாங்க அப்படின்றீங்களா? சரி ஓகே, நான் கொஞ்சம் நேரம் அம்மாக்கிட்ட பேசிவிட்டு நான் போய் சமைக்கிறேன் நைட்டுக்கு. சரிம்மா, நானும் போய் மேலே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன், நீ பேசிக்கிட்டு அவங்க பேசணும்னா நீ பேசு, இல்லைன்னா அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ஏன்னா அங்கேருந்து வந்திருப்பாங்க, எப்படி வந்தாங்கன்னு வேறு தெரியலை. எப்படி நம்ம இங்கே இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலை. எனக்கு ஒன்றும் புரியல, ஒரே மிஸ்டேக்ஸாகவே இருக்குது அவங்க வந்தது. சப்பா முடியல, நான் மாடிக்கு போகிறேன், நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், நீ போய் பேசு. சரிங்க நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள லியங்களும் அங்கேருந்து கிளப்பிட்டாங்க. இப்போது அந்த ஆண்டி வந்து, இல்லைம்மா ஏதாச்சும் சாப்பிட்றியா? காஃபி குடிச்சிருக்கதா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்? இல்லைம்மா, நாங்கள் ஈவினிங்க்கு மேலே டீ மட்டும் தான் குடிப்போம், ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்க மாட்டோம், உனக்கே தெரியும்ல.
என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நாங்கள் இந்த வயலில் என்னுடைய விவசாயம் தான்மா பார்த்துட்ருக்கேன். தம்பிங்க என்னம்மா பண்ணிகிட்ருக்காங்க மாப்பிள்ளைங்க? அவங்களும் என் கூட சேர்ந்து தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் அங்கே போயிட்டுருக்கு. சரி சரி சரிங்கண்ணா. இப்போது நீங்கள் போய் தூங்குறீங்களா இல்லை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்மா. எதுக்கு ரூம்குள்ளே போயிட்டு? சரிம்மா. ஊரில் எப்படி இருக்குது, நம்ம நிலலாம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது லிவிங் ஹாலுக்குள்ளே ஒரு ஃபுட் சவுண்டு கேட்குது. அவங்க எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, யாருடா வருது அப்படின்னு. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு, இந்த இப்போ தமிழ்ல இருக்குள்ள ட்ரெஸ்ஸு அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ஒரு பொண்ணு அப்படியே மாதம் உள்ளே வந்துட்டுருக்கா. உள்ளே வந்தவள் திடீர்னு ஒரு நிமிஷம் நின்றுட்டு, யாருடா நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ கூட்டமாக இருக்குது, நம்ம 4 பேர் மட்டும்தான், அது வேறு யாரோடா, நீங்கள் ஒயன்தான். அவள் பார்த்துட்டு, இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரே கூட்டமாக இருக்குது, க்ரௌடாக இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே எப்போவுமே 4 பேர் தான். அக்கா கறி வேலைன்னு போயிடுவா, அப்பாவும் வேலைக்கு போயிடுவார், அம்மா மட்டும்தான் இருப்பாங்க, இல்லைன்னா மெய்டு அக்கா இருப்பாங்க. இன்னும் திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டுவோம் அப்படின்னு அவள் அப்படியே அங்கனக்குள்ளேயே நின்றுட்டுருக்கா, ஷாக் ஆகி. என்ன யாருமே வீட்டுக்கு வர மாட்டாங்க. மேக்ஸிமம் பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னாலே உங்கள் அப்பா வெளியே தான் வச்சுருப்பாங்க மீட்டிங்கில், இந்த பார்ட்டினாலும் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க அவங்க அப்பா. அதனால் பார்க்குறாங்க, யாருடா இது, அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறு சரியில்லையே, இந்த ஊர்க்காரங்க மாதிரி தெரியலையே, யார் அது அப்படின்னு அவங்க அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. நம்ம நிவ்யா ஆண்டி தான் பார்த்துட்டு, என்னடி அங்கே நின்றுக்கிட்டே இருக்க, வா அம்மா, இதுதான்மா என்னுடைய 2வது பொண்ணு, பேர் ஒயன். வாம்மா. அந்த பொண்ணுக்கு என்ன பேசாம ஒயனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலை. அவள் பக்க முழிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க அம்மாவையும் பார்க்குறா, அங்கே இருக்கிற 6 பேரையும் பார்க்குறா, அவங்க அம்மாவையும் பார்க்குறா, அங்கே இருக்க 6 பேரையும் பார்க்குறா. என்னடி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன குறுக்குறுன்னு பார்க்குற? அம்மா, இது யார் அப்படின்னு அவள் கண்ணாலேயே சிக்னல் காமிக்கிறாள். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வச்சுருக்கேன், குடி. சரிம்மா அப்படின்னு அவளுமே அவளுடைய பெட்ரூமுக்கு அவங்க பார்த்துக்கிட்டே மேலே ஸ்டெப்ஸில் ஏறி போகிறா. ஸ்டெப்ஸில் லிஃப்ட்டில், அவங்க வீட்டில் லிஃப்ட் இருக்கும். நீங்கள் அந்த லிவிங் ஏரியாவில் அந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட் அவளுடைய ஃப்ளோர் கிட்டத்தட்ட 8வது ஃப்ளோரு. ஸோ அதனால அவள் லிஃப்ட்டில் தான் போவாள், படியெல்லாம் ஏறி போக முடியாது. அவள் அந்த லிஃப்ட்டில் ஏறி அவள் மேலே போயிட்டா. பார்க்குறாங்க, இப்போ எதுக்குள்ளே அவள் போனாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா லிஃப்ட் உங்களுக்கே தெரியாது தானாக திறக்கும் அப்படின்னு. அங்கே இருக்கிற 6 பேரும் பார்த்துட்டு, இப்போ எங்கே போனா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. வாய்ஸ் 2 பேர்த்துக்குமே, எங்கே போனா, இப்போ தானே உள்ளக்க போனா, திடீர்னு ஆளுக்கானவே நம்ம பாய்ஸ் பார்த்துட்ருக்காங்க. நம்ம நிவ்யா ஆண்டி, என்னப்பா என்னாச்சு எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒயன், இதான நம்ம ஒயனுடைய ரூமு. எவ்வளோ எலகண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரூமில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒயன் பெரிய பணக்காரங்க, மல்டிபிளியர்னு சொல்லியிருப்பேன்ல, அப்படி தான் இருப்பாங்க. நம்ம ஒயன் அவங்க ரூமுக்குள்ளே போய்ட்டு அவங்க பேக்கெல்லாம் கழட்டி போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. யாராக இருக்கும் இன்னும் திடீர்னு தேடி வந்திருக்காங்க. வெயிட், இவங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன், எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய கபோர்டில் இருந்து ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. அதாவது ஒரு ஆல்பம் மாதிரி எடுக்கிறாங்க. ஆல்பம் மாதிரி எடுத்து பார்த்துட்டு திருப்பி பார்த்துட்டு, இவங்கள சொல்லிட்டு திருப்பி பார்த்துட்டு, அப்போது ஒரு ஃபோட்டோ அவங்களுக்கு கையில் படுது. அதாவது திருப்பிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ அவங்க கண்ணில் மாட்டுது. இதுதான் அவங்க. அப்போது இவங்க நம்ம மம்மியா? திடீர்னு என்ன இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க, ஒன்றும் புரியலையே. மம்மி கூட என்கிட்ட எதுவுமே கால் பண்ணி சொல்லலை, இல்லைன்னா எப்பவுமே எனக்கும் அக்காவுக்கும் கால் பண்ணி என்ன நீ ஒன்றுமே சொல்லலை. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமான்னு தெரியலையே, என்ன பண்ணுறது? அப்பாவுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டார், அவர் மீட்டிங்கு ஒர்க்கு அப்படின்னு இருப்பார், அவருக்கு கால் பண்ணுறது வேஸ்ட்டு. அக்கா லண்டன் மீட்டிங் போயிருக்கா, அவளுக்கு கால் பண்ணேன், அவ்வளோதான், பத்திரகாளியோடைய மோசமாக ஆடுவாள். இப்போ நான் யாருக்கு கால் பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகே அப்படின்னு அவங்க ஃப்ரெஷ்ஷப்பாக கிளம்பிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அங்கிள் அவங்க ரூம் போயிருப்பாங்கள்ல, அவருக்கும் இதே டவுட்டு தான். என்ன திடீர்னு வந்திருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
இத்தனை வருஷம் கழித்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு கல்யாணமாகி எங்களுக்கு ஒரு குழந்த பிறந்து, அப்புறம் ஒரு குழந்த பிறந்து, அப்பா எண்ணவே முடியாத அளவுக்கு எங்களுக்கு வருஷமும் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி, பிள்ளைங்கெல்லாம் பிறந்து. என்ன சரி ஓகே, நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்புவோம் அப்படின்னா அவருமே ஃப்ரெஷ்அப்பாக கிளம்பிட்டாப்புல. இதுதான் நம்ம லீ அங்கிளுடைய ரூமு. இப்படி தான் இருக்கும் லீ அங்கிள் அண்டு நிவி அவங்களுடைய ரூமு. அப்புறம் எப்படி மாப்பிள்ளலாம் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? அதுக்கு என்னம்மா சூப்பராக பார்த்துக்கிறாரு, பார்த்து இல்லை கோச்சுக்காதம்மா, அம்மா அப்படி பண்ணேன்னு. ஐயோ அம்மா அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது, இன்னும்மா நீ ஞாபகம் வச்சுட்ருக்க, விடுமா ஏன் இப்படி பண்ணுற? சரிம்மா. ஆமாம், உன் பொண்ணு எப்போம்மா வருவா? என் பேத்தி அவளாம்மா, அவள் தெரில, நாளைக்கு வரலாம், நாளை கழிச்சு கூட வரலாம், இன்னைக்கு வரலாம். அவள் எப்போ வருவானே சொல்ல முடியாதும்மா. அவள் திருப்பி நைட்டு 3 மணிக்கு கூட இங்கே வந்து நிற்பா. என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா, அவள் சிஇஓல, ஸோ அவளுக்கு மீட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சொல்லவே முடியாது, சாப்பிடக்கூட முடியாது, சாப்பிட்டுட்டு இருப்பா, திடீர்னு மீட்டிங்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க, அப்படியே எந்திரிச்சு ஓடிடுவாள். வேறு என்ன பண்ணுறது? அவள் தான் அந்த கம்பெனிக்கே சிஇஓ, அவள் ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு இருக்கா, அதுக்கே சிஇஓ. ஆனால் அவளாலையும் சாப்பிட முடியாது. திடீர்னு இங்கே இருப்பாள், திடீர்னு இந்தியாவில் இருப்பாள், திடீர்னு லண்டன் போவாள், பாரிஸ் போவாள், சொல்லவே முடியாதுமா. அவள் இங்கே இருப்பாள், அங்கே இருப்பாள், எங்கே வேணாலும் இருப்பாள். சின்ன பொண்ணு தான், காலேஜ் போவாள் வருவாள், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவாள், அந்த மாதிரி இருப்பாம்மா. ஓ சரிம்மா. 2வது பொண்ணு என்னமா படிச்சுட்ருக்கா? அவள் டாக்டருக்கு படிச்சுட்ருக்காம்மா. மொதல் பொண்ணு அவள் பிஸ்னஸ் படித்தாம்மா, பிஸ்னஸ் படிச்சுட்டு இப்போ அந்த பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கா. ஓ சரிம்மா சரிம்மா. அப்புறம் அம்மா கேட்க மறந்துட்டியா? அம்மா அவள் எப்படிம்மா இருக்கா? யாரும்மா? அதாம்மா என் தங்கச்சிக்காரி இருந்தாலே அவள் தான்ம்மா. அவளுக்கு என்னம்மா, அவள் நல்லா தான் இருக்கா. அம்மா அவளுக்கு கூட 2 பொண்ணுங்க இல்லை? ஆமாம்மா. ஏம்மா, உனக்கு தான் தெரியும்ல? தெரியும்மா, கேள்விப்பட்டிருக்கேன். நீ எப்படிம்மா கேள்விப்பட்ட? நான் ஊருக்கு வருவேம்மா, ஊருக்கு வந்து கோவிலுக்கு அங்கே இருக்க நம்ம குலதெய்வம் கோயிலெலாம் வந்து கும்பிட்டு தாம்மா போவேன். ஏன் அந்த கோவிலுக்கு வந்துட்டு போய் 1 மந்த்தில் தாம்மா என் பொண்ணே என் வயிற்றுக்குள்ளே வந்தான். அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவள் வர்றதுக்கு. ஏம்மா ஏன் என்னாச்சு? எனக்கே தெரியும், எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுங்க வயிற்றில். ஆமாம்மா இருந்துச்சு, அது கூட பார்க்காம ஒன்று நாங்கள் அந்த பொண்ணையை அனுப்பி விட்டுட்டோம். அதனால ஒன்றும் இல்லைம்மா, ட்ரீட்மெண்ட் போகணும், ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு வந்து வேண்டுதலும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் யூரி தான் என் வயிற்றுக்குள்ளே வந்தா. ஓ சரிம்மா. எத்தனை வருஷம் கழிச்சும்மா? ஒரு 3 வருஷம் இருக்குமா. 3 வருஷம் இருக்குமா? ஆமாம்மா 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் கழிச்சு யூரி என் வயிற்றுக்குள்ளே வந்தாம்மா. அதுக்கப்புறம் அவள் பிறந்த ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கழிச்சு 2வது பொண்ணு பிறந்தாம்மா. ஓ சரிம்மா. இங்கே கோவில்லாம் இருக்குமாம்மா? அதெல்லாம் இருக்குமாம்மா. இங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல்மா கோவில் இருக்கும். ஒரு சிவன் கோவில் இருக்குது, அம்மன் கோவில் இருக்குது, 2 கோவில் இருக்குமா. ஏம்மா? இல்லைம்மா, உனக்கு தான் தெரியும்ல, நான் எப்பயுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போவேன் அப்படின்னு. ஆமாம்மா நீ போவேன், நானும் போவேம்மா. நீயும் போவேன், என்னடி சொல்கிற? ஆமாம்மா, என்ன தான் கொரியாவில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம கல்ச்சரை மாற்ற முடியாதுல்ல. நானும் மாற்றிக்க மாட்டேன், என்ன தான் அவர் கொரியாவாக இருந்தாலும் அவர் எனக்காக கோவிலுக்கு வருவார்ல. சொல்லு. இத்தனைக்கும் அவர் வந்து கிறிஸ்டின், உனக்கே தெரியும், அதனால தான் நீ ஒத்துக்கலை. ஓ சரிம்மா. சரி ஓகேம்மா, நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க. உங்களுக்கு கீழே ரூம் நான் வந்து காட்டுறேன். நீங்கள் போய் அதை கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வந்து நான் டின்னருக்கு கூப்பிட்றேம்மா. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருப்பீங்க ட்ராவல் பண்ணி. அதான் போங்க. தம்பி நீங்களும் போங்கப்பா. சாரிப்பா, உங்களுக்கு ரூம் இருக்காதுல்ல. இருப்பா, கொஞ்ச நேரத்தில் ஒயின் வந்துடுவா, நான் அவளை காமிக்க சொல்கிறேன். அம்மா வாம்மா, நான் உனக்கு ரூம் காட்டுறேன், உட்காருங்க தம்பி, நான் போய் காட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா, அவங்க அண்ணா அண்ணியை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க.
வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ரூம் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அந்த ரூம் எப்படி இருக்குன்னா, நம்ம லிவிங் ஏரியா பார்த்துருப்பீங்க. அந்த லிவிங் ஏரியா ஸ்டெப் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்புக்கு சைடில், அந்த ஸ்டெப்புக்கு சைடுன்னு சொல்ல முடியாது, கீழே அடியில் 2 ரூம் இருக்கும். 2 இல்ல 4 ரூம் இருக்கும். அதில் 2 ரூம் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. இதுதாம்மா உங்களுக்கு ரூமு, நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க. அம்மா இந்த ரூம் போதுமா, இல்லை மாடியில் நிறைய ரூம் இருக்குமா? ஐயோ இல்லைம்மா, எனக்கு வயசாயிடுச்சு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு தங்குறதுக்கு ரூமு தானே, அதனால் ஒன்றும் இல்லைம்மா. அண்ணா அண்ணி நீங்கள் இந்த ரூமில் இருந்துக்கோங்க, அம்மா அப்பா நீங்கள் இந்த ரூமில் இருந்துக்கோங்க, நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் டின்னர் ரெடி பண்ண வைக்கிறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவி ஆண்டி வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அங்கேருந்து போனோடனே இங்கிட்டு நம்ம அங்கிள் ஆண்டி ரூம் சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஆண்டி வந்து உள்ளே வந்துட்டு அப்படியே ரூமை சுற்றி பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய ரூமு, இந்த மாதிரி ரூமை நான் பார்த்ததே இல்லைங்க, நான் மட்டும் என்னை பார்த்துட்டு அடி இருக்கேன், நம்ம தாங்க ரொம்ப பணம்னு சொல்லிட்டு பெரிய ஒரு தப்பு பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டோங்க. சரி விடுடி, இப்போ எதுக்கு அதை நீ நினைக்கிற, அதெல்லாம் நீ நினைக்காத, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, நான் என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிறேன் அடுத்து, உங்களுக்கு வேலைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம பசங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றும் புரியலைங்க, எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. சரிடி விடுடி, இப்போ இங்கே கொஞ்சம் இருப்போம், நாளைக்கு ஏதாவது கேட்டு நம்ம பார்த்துக்கலாம். என் தங்கச்சி நான் கேட்டால் எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டா, நான் கேட்குறேன். அது இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்கள் தங்கச்சி சின்ன வயசுலேயே, நான் தப்பு தான்டி, நான் பண்ணது தப்பு தான், அவள் லவ் மேரேஜ் பண்ணிட்டான்னு அப்படி பண்ணது நான் தப்பு தான், இப்படி பண்ணிக்கூடாது தான், வேறு என்ன பண்ணுறது, ஒரு அண்ணனாக நான் என் கடமையை செஞ்சு தான் ஆகணும். திடீர்னு லவ் பண்ணிவிட்டு வந்து நிற்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி. அவங்களும் அப்படியே ரெண்டமாக பேசிவிட்டு இவங்களுடைய டாக்கு இங்கிட்டு முடிஞ்சிருச்சு. இங்கிட்டு நம்ம தாத்தா பாட்டி ரூமை காமிச்சோம் அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டி ரூமுக்குள்ளே வந்துட்டு நம்ம பாட்டி, நல்லா இருக்குல்லங்க ரூமு, இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது, எல்லா கலர் அந்த மாதிரியே இருக்குங்க. ஏண்டி இங்கே வந்து கூட நீ கலர் இருந்து பார்க்குறது நீ விட மாட்டியாடி, அமைதியாக இருக்க மாட்ட, இது நம்ம மகளோடது, அமைதியாக இருந்துக்க, இது நம்ம ரூம் கிடையாது, இது நம்ம வீடு கிடையாது, உன்னோட அதிகாரத்தை கொண்டு வரதுக்கு இப்போயாவது நீ வந்து திருந்த வழியை பாரு, நான் அப்போவே சொன்னேன் ஏற்றுக்கலான்னு, நீ தான் வேணான்னு சொல்லிட்ட, இப்போது அவள் வீட்டுக்கு நம்ம வந்து உட்காந்துருக்கோம், நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் இப்போ தெரியுதா, நம்மக்கிட்ட இப்போ எதுவுமே கிடையாது, சரியா, இங்கே வந்துட்டு நீ அதிகாரத்தை பண்ணக்கூடாது. இல்லைங்க, நான் திருந்துட்டேன், நான் எப்போ ஒரு தடவை அடிபட்டனோ, என் சின்ன பொண்ணு என்ன இப்படி பண்ணாலோ அதுலேருந்து நான் ரொம்ப அடிபட்டுட்டேங்க, போதும், நீ கையில் காலையாவது விழுந்து நான் இங்கேயே இருக்க போகிறேங்க, அவள் காலையிலே விழுந்து இங்கே ஏதாவது வேலையை பார்த்துட்டு கூட நான் இருந்துருவேங்க, எனக்கு இனி நம்ம ஊருக்கு போகிறதுலாம் இல்லை, போனது போகட்டும், நம்ம பேரன்களுக்கு தான் என்ன பண்ண போகிறதுன்னு தெரில, நம்ம பேத்திங்க இருக்காங்க, நீ நம்ம பேரங்க பேத்தி என் மாப்பிள்ளை அப்படின்னு இனிமேல் என்னுடைய கடைசி காலத்தை நான் கழிக்க போகிறேங்க, என் எவ்வளோ வீட்டை விட்டு வரட்டினாலும் நான் அவன் காலிலே விழுந்து எப்படியாவது நான் இங்கே இருக்க போகிறேங்க, ப்ளீஸுங்க, நம்ம இனி எங்கேயும் போவேணாம், நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், இனி அங்கே நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, சரிடி புரியுது, ரொம்ப ஃபீல் பண்ணாதம்மா விடு, சரி நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் அதுக்கு ஃப்ரெஷ்அப் ஆகுறேன், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரெஷ்அப் ஆக பாத்ரூம் கிளம்பிட்டாங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்து தாத்தாவும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டாங்க. இப்போது நம்ம டோரை தான் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அப்போ நம்ம தாத்தா தான் வந்து கதவை திறக்கிறாங்க. என்னம்மா? அப்பா வாங்கப்பா, டின்னர் ரெடி பண்ணியாச்சு. டைம் அதுக்குள்ளேயுமா ஆயிடுச்சு? ஆமாப்பா, மணி 7 ஆயிடுச்சு. 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவீங்களா என்ன? அப்படிலாம் இல்லைப்பா, 8 8:30 ஆகும், இல்லை 9 மணி கூட ஆகும். நாங்கள் எப்போ தான் சாப்பிட்டுக்குவோம், ஆனால் நீங்கள் பசி தாங்க மாட்டீங்களா, டேப்லெட் போடுறாள். ஸோ வந்து நீங்கள் சாப்பிட்டுங்கப்பா. அம்மா அந்த உள்ளே இருக்காம்மா. சரிப்பா, நீங்கள் அம்மாவை கூப்பிட்டுவாங்க, நான் அண்ணா அண்ணி ரூமுக்கு போயிட்டு என்னன்னு பார்க்குறேன், போயிட்டு கதவை தட்டி கூப்பிட்டு வரேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிள் ஆண்டி ரூம் கிளம்பிட்டாங்க. அங்கிள் ஆண்டி ரூம் கதவை தட்டி, அண்ணா சாப்பிட வாங்கண்ணா. இந்த வரம்மா, அண்ணி ஃப்ரெஷ்அப் ஆக போயிருக்கா, நான் வந்துடுறேம்மா, நீ வெளியே உட்காரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க லிவிங் ஏரியா கிளம்பிட்டாங்க. லிவிங் ஏரியா போயிட்டு நம்ம ஒயனுக்கு கால் பண்ணுறாங்க. ஒயன்,
ஏம்மா கீழே வாடி சாப்பிடணும். என்னம்மா எப்பவுமே 8:30 மணி 9 மணிக்கு தானே சாப்பிடுவோம். இப்போ என்ன திடீர்னு? அதான் எங்கள் அம்மா அப்பா அண்ணா அண்ணியெல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் என்னடி கீழே வாடி. சரிம்மா. ஏய் நீ ஃபஸ்ட்டு மேலே கீழே வா. அந்த பசங்களுக்கு யாருக்குமா? அதான்டி அண்ணன் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறத முழுசாக சொல்ல விடுறியா? சரிம்மா. உங்கள் அண்ணன் பசங்களுக்கு என்ன? அவங்களுக்கு ரூம் காமிக்கணும்டி. காமி. ஏய் நீ தான் வந்து காமிக்கணும். என்னம்மா இப்போ தானே நான் வந்தேன். நீ வந்து 2 மணி நேரம் ஆச்சு. 4 மணிக்கு வந்த. இப்போ மணி 7. இன்னது 7ஆ? நீ ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு உன் ஃபோனையே நோண்டிகிட்டு இருந்திருப்ப. அம்மா சரி அக்காவுக்கு கால் பண்ணியா இல்லையா? கால் பண்ணேம்மா, அவன் எடுக்கலை. மெசேஜ் மட்டும் போட்டா ஐ கால் லேட்டர்னு. ஓகே ஓகேடி. சரி நீ கீழே வா. அந்த பசங்களுக்கு ரூம் காமிக்கணும். சரிம்மா வரேம்மா. கால் கட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவியாண்டி கால் கட் பண்ணிட்டாங்க. ஒயனும் இப்போ லிஃப்ட்டில் இறங்கி கீழே வரான். கீழே வந்துட்டு என்னம்மா போய் ரூமை காமிச்சுவாடி. எங்கம்மா ரூம் காமிக்கணும்? 8வது ஃப்ளோரா 9வது ஃப்ளோரா? உன்னை கொண்டே போவேன். அவ்வளோ தூரம்லாம் போவேனா? நீ இங்கே இருக்கிற ஃப்ளோரே காமிச்சிட்டு அவங்களுக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் வந்து கிளம்பிட்டாங்க. நம்ம தயான் பார்க்குறாரு. என்ன ஆட்டிடியூடு, என்ன திமிரு, எப்படி போகுது பற்றிய நம்ம ஜின்னு காதுலேயே முடங்கிக்கிட்டு. நம்ம ஜின்னு கொஞ்சம் அமைதியாக வாடா. ஏண்டா அப்படி பண்ணுற? போட்டு டார்ச்சல் பண்ணுறடா. அமைதியாக வாடா. இன்னும் ப்ரோ ரொம்ப சிடுன்னு இருக்கா. ஒன்றும் புரியலையே. என்னடா பண்ண சொல்கிற? என்ன நம்ம புது இடத்துல இருக்கோம். சரி ப்ரோ விடு. எதுக்கு இப்போ நீ ரொம்ப டென்ஷன் ஆகிற? விடு நம்ம வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லக்கேஜை தூக்கிட்டு மாடிக்கு கிளம்பிட்டாங்க. ஒயன் பின்னாடி. ஒயன் போகிறாங்க மாடிக்கு. போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. எந்த ரூம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஒயன் வந்து தயங்கண்டு ஜின்னுக்கிட்ட திரும்பி டக்குன்னு திரும்பும்போது நம்ம ஜின்னு வந்து பயந்துருப்பார். ஐயோ என்ன இந்த பிள்ளை இப்படி திரும்புது? ஏம்மா என்னாச்சு? ஆமாம் நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட அதாவது எங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு ரூம் போதும்னு கேட்டிங்களாம்ல? ஆமாம்மா. ஏன் 2 பேர்த்துக்கு ஒரு ரூமு? இங்கே எவ்வளோ ரூம் இருக்குது, தனித்தனியாக எடுத்துக்கலாம்ல? அதெல்லாம் இல்லைம்மா. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஊரில் ஒரு 2 பேரும் ஒரு ரூம்லேயே நாங்கள் தங்கி பழகிட்டோம். அதுதான்மா. ஓ சரி. அப்போது இந்த தெரியுது பாருங்கள், இந்த ரூமு தான். இந்த ரூமில் தான் நீங்கள் இருக்கணும். இந்த ரூமு தான் பெரிய பெட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா மற்றெல்லாம் வந்து மற்ற ரூம்லாம் வந்துட்டு பெட்டு எப்படின்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். சில பேர் பயப்படுவாங்க. அதனால தான் அம்மா உங்களுக்கு வந்து இந்த ரூமை கொடுக்க சொன்னாங்க. இந்த ரூமில் வந்து டிவியும் இருக்குது. நீங்கள் வந்து டிவி ரொம்ப பார்ப்பீங்களாம்ல ஃபோனை விட. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ரூமில் டிவியும் இருக்குது. நீங்கள் உள்ளே தங்கிக்கோங்க. சைடில் பாத்ரூம் இருக்குது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வாங்க சாப்பிடணும். சரி ஓகேங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னும் தயாங்க அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே ரூமையே சுற்றி பார்க்குறாங்க. அவனும் வாய்ப்பு வந்துட்டு ஏண்டா ஜின்னு என்னடா நம்ம இவ்வளோ பெரிய ரூம்லாம் இருந்ததில்ல. நமக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கைத்து கட்டல் மாதிரி இப்படி இருக்கும்டா. அதில் தான் நம்ம 2 பேரும் குறுக்கிட்டு படுத்திருப்போம். அதுக்கப்புறம் நம்மளாம் சம்பாதிச்சு அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு உட்டன் பெட்டை வாங்கி அதில் நம்ம அம்மாவுடைய போர்வையை விரித்து படுத்து கிடந்தோம். ஒரு தலைவாணியை வச்சு 2 இதில் படுத்துருந்தோம். இங்கே பாரேன் கொசுவலை இருக்குது பார்த்தியா? இந்த மாதிரி இருக்குது பாரு. இவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாரு. பாடுறா பில்டிங்கை எப்படி தெரியுது பாரு. வா நம்ம போய் பார்க்கலான்னு டைம் வந்து ஜின்னை கூட்டிகிட்டு நம்ம ஊரில் இருந்து பார்த்தா நம்ம ஊர் இவ்வளோ கூட இருக்காது. ரொம்ப சின்ன கிராமம் இல்லைடா ஜின்னு. ஆமாடா. நம்ம இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோமாடா? அம்மா அப்படி தானே சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. நமக்கு வேறு என்ன இருக்குது? நம்ம அம்மா அப்பா பண்ணது தப்பு தானே. சரி விடு, வேறு என்ன பண்ணுறது? ஒவ்வொருத்தவங்களுடைய சுயரூபம் பட்டால் தான் தெரியுது. அவங்களுக்கு பட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு என்ன ஆக போகுதோ. எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ நம்ம வேலைக்கு என்ன பண்ண போகிறோம்? விடு, இங்கே ஏதாவது நமக்குன்னு வேலை இருக்காதான்? என்ன இருக்கும்? சரி ஓகேடா ஜின்னு, நீ போய் குளிச்சுட்டு வா. நான் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன்.
சரி ஓகேடா, நான் போகிறேன்னு அவரும் அவருடைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு குளிக்க கிளம்புறதுக்கு போகும்போது அப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நம்ம ஜின்னு பார்க்குறாரு, யாராக இருக்கும். சரி ஓகே அப்படின்னு கதவை திறந்தா நம்ம ஒயன் தான். என்னம்மா, உங்களுடைய துணியெல்லாம் அதாவது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து நீங்கள் இந்த கபோர்டில் வச்சுக்கிருவீங்களா அம்மா சொல்ல சொன்னாங்க. சரிம்மா, இதான் அந்த கபோர்டு. இந்த கபோர்டில் உங்கள் 2 பேரையும் வச்சுக்கிருவீங்களா? போதும்ல இது, இல்லைன்னா தண்ணி. ஐயோ இல்லைம்மா, இதுவே போதும் எங்களுக்கு, இதுவே அதிகம். இந்த மாதிரி பெட்லலாம் நாங்கள் படுத்ததே இல்லை. நம்ம ஒயின் அப்படியே நம்ம ஜின்னை பார்க்குறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாரு. சரி ஓகே, இது அவர் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கண்டுக்காமல் சரி ஓகே நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, அம்மா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பிடணுமா. சரி ஓகேம்மா, நீ இப்போ எங்கே அவர் அவன் அங்கே வாழ்க்கையில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே பாய், நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு நம்ம ஒயின் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம தயாங் என்னடா பேச்சு சவுண்டு கேட்குது அப்படின்னு வெளியே வந்தவங்க, ஜின் யாருடா தனியாக பேசிகிட்டு இருக்கையே. தனியாலாம் பேசலடா, ஒயன் அந்த பொண்ணு வந்துட்டு போச்சு. என்னவா? நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இந்த கபோர்டில் வைக்க சொல்லிச்சு, அத்தை வெளியே விட்டாங்களாம். ஓ சரி சரி. ஆமாம், என்ன இவ்வளோ நேரம்? இல்லை இன்னொரு ரூம் வேணுமான்னு கேட்டுச்சு, அதுதான் நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். போதுண்டா, இதுவே எதுக்கு, இந்த ரூமே போதும், நம்மளுக்கு நல்லா பெருசாக டிவியோட தானே இருக்குது. 2 பேரும் டிவி பார்ப்போம், நம்ம 2 பேரும் ஒன்றா தானே எதாக இருந்தாலும் பார்ப்போம். நம்ம அப்படி என்னடா பார்க்க போகிறோம், முக்கியமாக அந்த விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இங்கே ஓடாதான் என்ன, ஓடும். சரி போ, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் குளிக்கிறேன். நான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கபோர்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன், நீ போய் குளிச்சுட்டு வா, உன்னோடதே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சரிடா தயாங்க அப்படின்னு நம்ம ஜின்னு வந்து ஃப்ரெஷ்ஷப்பாக கிளம்பிட்டார். நம்ம தயாங்க அவருடைய பேக்லேருந்து அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கபோர்டை பார்த்தோமே ஒரு வாயை வந்து ஸ்டன் ஆகிட்டாப்புல. ஏன்னா கபோர்டில் வந்து அவ்வளோ கபோர்ட்ஸ் இருக்கும், அந்த செல்ஃப் மாதிரி இருக்கும்ல, அவ்வளோ செல்ஃப் இருக்கும். மேலே வந்து இந்த ஹேங்கர் மாதிரி தொங்க போடுவோம்ல, லக்ஸரிஸான இதில் அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி அப்படியே தொங்க போட்டு அப்படியே இருக்குது. அவர் பார்க்குறாரு, இதில் எப்படி நம்ம வைக்கிறது, இந்த இருக்குல்ல செல்ஃபு, இதில் நம்ம மடித்து வச்சிடோன்னு அவர் நம்ம ஜின்னு குளிச்சு வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே மடித்து வேகமாக அந்த கபோர்டில் வச்சிட்டாரு. அப்போ ஜின்னு குளிச்சுட்டு, டேய் என்னடா அடிக்க வச்சிட்டியா? நான் அடிக்கிட்டேன்டா, நீ போய் குளி. டேய் பாத்ரூமே அவ்வளோ பெருசாக இருக்குடா. என்னடா சொல்கிற? ஆமாடா, பாத்ரூமே அவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன சொல்கிறது, அந்த குளா மாதிரி இருக்கும்லடா, மேலேருந்து தண்ணியெல்லாம் வரும்ல, ஆமாம் அதெல்லாம் இருக்குடா, அதில் தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். சரி நீ போ, நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம தயாங்கும் அவருடைய டவல் எடுத்துகிட்டு குளிக்க கிளம்பிட்டார். நம்ம தயாங்கும் உள்ளே போயிட்டு அந்த பாத்ரூமை பார்த்துட்டு வாயை பொழந்துட்டார். அப்பா எவ்வளோ பெருசு, நம்மலாம் ஒரு குட்டி பாத்ரூம் இருக்கும், அதில் தான் குளிப்போம் நம்ம ஊரில். இது என்ன இத்தா தண்டிக்கு இருக்குது, கண்ணு முன்னியெல்லாம் வெளியே வந்துடும் போல. சரி ஓகே, தயாங்கும் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டார். நம்ம தயாங்கம் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு, ஏடா ஜின் குளிச்சு முடிச்சுட்டு நல்லா குளிச்சுட்ட போல், பார்த்துருப்ப தானே பாத்ரூமை. ஆமாடா, நம்ம இந்த பாத்ரூம்லாம் குளிச்சது இல்லைல்ல. ஆமாடா, நம்மளாம் ஒரு சின்ன பாத்ரூமு, கீழே ஒரு டப்போ இருக்கும், அந்த மாதிரி தான் குளிச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ரிவர் பக்கம் போய் ஏரி பக்கம் போய் குளிப்போம். சரி ஓகே, சரி வா, நமக்காக கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சீக்கிரம் நீ ட்ரெஸ்அப் பண்ணு, நம்ம கீழே போகணும். சரி ஓகேடா. தயாங்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டார். நம்ம லிவிங் ஏரியாவில் வந்து நம்ம ஒயன் வந்து உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பாங்க. என்னடா ஏதோ சவுண்டு இருக்குது, நிமிர்ந்து பார்த்தா தயாங்கும் ஜின்னு நின்றுட்டு பார்த்து, ஓகே குளிச்சிட்டிங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டிங்களா, சரி வாங்க போகலாம். எங்கே சாப்பிடத்தான் எல்லோரும் டைனிங் டேபிள் போயிட்டாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு இடம் தெரியாதுன்னு. அத்தை மாமா தாத்தா பாட்டிலாம் அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க, இப்போ தான் போனாங்க. நீங்கள் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் வந்து ஜின்னையும் தயங்கையும் கூப்பிட்டுட்டு டைனிங் டேபிள் ரூமுக்கு நுழையும் போது அங்கேயும் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டாங்க ஸ்டன் ஆகி. நம்ம இது ஒயின் வந்து வந்துட்டு இருந்தவங்க பார்க்குறாங்க, என்னடா பின்னாடி வர ஆளை காணோம், சவுண்டையே காணோமே அப்படின்னு திரும்பி பார்த்தவங்க, இவங்க ஏன் இப்படி நிற்கிறாங்க, ஹலோ நம்ம ஜின்னு தேங்க, என்னாச்சு, நீங்கள் ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி நிற்கிறீங்க, அது ஒன்றும் இல்லை, இது என்ன ரூமு டைனிங் டேபிள், இங்கே தான் சாப்பிடுவோம்,
சரி வாங்க, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம லீ அங்கிள் வாப்பா. ஆ வரோமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்குஞ்சின்னு போயிட்டு இந்த டேபிளில் உட்காந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு தலையே சுற்றி போச்சு. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு. அப்போது நம்ம ஆன்ட்டி தான், அதாவது நம்ம நிவி ஆன்ட்டி, நம்ம ஒயின் ஆண்டி யூரியோட அம்மா. அவங்க வந்துட்டு சாப்பிடுங்கப்பா, அதான் வச்சுருக்காங்களே சாப்பிடுங்க, உங்களுக்கு முன்னாடியே போட்டு வச்சாச்சு, ஏன் சூடாக எது வேணுமா? இல்லை ஆண்டி இதுவே போதும். என்னென்னா தமிழ்நாடு ஃபுட்டு தான். ஏன்னா அவங்க என்ன தான் கொரியாவில் இருந்தாலும் நம்ம நிவி ஆண்டி வந்து தமிழ் கல்ச்சர் தானே. ஸோ அதனால இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் கொரியன் ஃபுட்டு, மற்ற எல்லாமே வந்து இந்த மாதிரியான தமிழ்நாட்டு ஃபுட்டு தான். நீ ஏதாவது வேணும்னா ரெஸ்டாரண்ட்டை போய் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. மற்ற நேரம் ஃபுல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி தோசை, சப்பாத்தி, சாதம், சாம்பார், ரசம் அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். நம்ம மெய்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறதே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு தான். அவங்க இங்கேருந்து வேலைக்கு வந்தவங்க இந்த வீட்டில் அப்படியே தங்கிட்டாங்க. அவங்க தான் சமைச்சு போடுறது, பரிமாறுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. சாந்தி அம்மா வைங்க, பசங்களுக்கு நல்லா வைங்க. இந்த வைக்கிறேன்ப்பா. சாந்தி ஆண்டி எப்படின்னா நம்ம லீ அண்டு நிவி அங்கிள் ஆண்டி வந்து இந்த ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணி புதுசாக வந்தப்போ இந்த ஊருக்குள்ள, அதாவது எப்படி சொல்ல போனால் நம்ம லீ அங்கிளோடைய சொந்தக்காரவங்க, ரொம்ப நெருங்கின சொந்தம் கிடையாது, தூரத்து சொந்தக்காரவங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆன்ட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு அம்மா ஸ்தானத்தில் அவங்க தான் நம்ம லீ அங்கிளை வந்து பார்த்துக்கிட்டாங்க சின்ன வயசுலேருந்து. ஏன்னா லீ அங்கிளுக்கு வந்து அம்மா அப்பா யாரும் கிடையாது, இவங்க ஒரு ஆள் மட்டும்தான். ஸோ அதனால் இவங்க தான் அவங்கள வளர்த்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே, படிக்க வைக்கிறது எல்லாமே இவங்க தான். அதுக்கப்புறம் இவர் படித்து இந்த சாந்தி அம்மா வந்து இவர் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டார். அவங்களும் நான் வேலை பார்க்குறேன்ப்பா, இங்கேயே வேலை பார்த்துட்டு உங்கூடயே இருக்கேன், நீ வரப்போகிற காலத்தில் நான் என்ன பண்ண போகிறேன். ஏன்னா சாந்தி அம்மாவுக்கும் வந்து ஹஸ்பண்டு பிள்ளைங்க இது கிடையாது, அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுமே இங்கேயே தங்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுமே நான் உங்க கூடயே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருப்பாங்க. இப்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஒயினுக்கு தான் ஒரு கால் ஒன்று வருது. நம்ம ஒயின் பார்க்குறாங்க, சாப்பிட்ற நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் இந்தியா, யாரை நமக்கு கால் பண்ணுறது எடுத்து பார்த்தா யூரின் போட்டிருக்கோம். அக்கா கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுக்கா, என்ன கால் பண்ணியிருந்தேன் அந்த சைடில் இருந்து, என்ன கால் பண்ணியிருந்தேன், நான் எப்போயும் அஸ்யூஷுவல் உனக்கு கால் பண்ணுறது தானே. சரி ஓகே சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டுட்டு தான்க்கா இருக்கேன். அம்மா அப்பா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நீ சாப்பிட்டியா அக்கா? இல்லை, இப்போ தான் மீட்டிங் முடிஞ்சு இப்போ தான் வெளியே வந்தேன். நீ தான் போகணும், ஹோட்டல் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து தான் சாப்பிடணும். சரி ஓகேக்கா, சாப்பிட்டு டேப்லெட் போட்டுரு. சரி ஓகே ஞாபகப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ். சரி ஓகே, ரொம்ப செட்டப் பண்ணாமல் இருக்கணும், அங்கேயே இங்கேயே வெளியே போகக்கூடாது, போனேன்னா பத்திரமா இருக்கணும். ஏன்னா போயிட்டு நீ எதையாவது பிடிச்சி சேட்டையை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு வந்துடுற. உங்கள் மேம் எனக்கு கால் பண்ணுறாங்க, என்னடி பண்ணிட்டு இருந்த? அக்கா இரு, உன்னைய அங்கே வந்து வச்சுக்கிறேன், என்னை பற்றி தான் உனக்கே தெரியும்ல. கைஸ், நான் ரெக்கார்ட் பண்ண போகும்போது தான் வண்டிக்காரவங்க, லாரிக்காரவங்க, இல்லைன்னா பாப்கார்ன்காரவங்க, இல்லைன்னா அந்த கடலை விற்றுட்டு வருவாங்கள்ல டிங்கி அடிச்சுக்கிட்டு, அவங்க எல்லாமே நான் ரெக்கார்டு பண்ணும்போது தான் எல்லாமே வருவாங்க. மற்ற நேரம்லாம் சும்மா இருப்பேங்க, எதுவுமே வரமாட்டாங்க. இப்போன்னு பார்த்து தான் வண்டியிலேருந்து கார்லேருந்து எல்லாமே எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து ஹார்ன் அடிப்பாங்க. எங்கள் வீடு வேறு மெயினில் இருக்கா, ஸோ அதனால் ஏதாவது நாய்ஸ் வந்து கேட்டுச்சு அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டிங்கன்னா என்னோடய வாய்ஸ் வந்து நல்லா கேட்கும். ஏன்னா இது வந்து மெயினான ஏரியான்றனால நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. சரி ஓகே கைஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இரு வந்து வச்சுக்கிறேன். அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதக்கா ப்ளீஸ் அப்படின்னு மெதுவாக சொல்கிறாங்க. நம்ம தயாங்க வந்து என்ன பண்ணுது இந்த புள்ள, விட்டு உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கு. அவருமே இப்படி கீழே குளிஞ்சு பார்க்குற ஜென்னு, டேய் என்னடா பண்ணுற? அது ஒன்றும் இல்லைண்ணா, என்ன பண்ணுது அந்த பிள்ளை, அந்த பிள்ளை என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுப்போம், உனக்கு என்ன பிரச்சனை, மூடிட்டு தின்னு. எங்கேயாவது வந்து ஊரில் இருக்க போது தான் அவ்வளோ சேட்டை பண்ணுவேன். இதில் நம்ம தேங்கோட கேரக்டர் எப்படின்னா, ஜாலியாக இருக்க நேரத்தில் ஜாலியாக இருப்பார், சீரியஸாக இருக்கிற நேரத்தில் சீரியஸாக இருப்பார். ஆனால் ஜின்னு அப்படி கிடையாது, எனி டைமுமே அந்த மனுஷி சீரியஸாக தான் இருப்பாப்புல, மூஞ்சில் சிரிப்புன்றதே இருக்காது. அப்படியான ஒரு டெரரான கேரக்டர், சிரிக்கவே மாட்டார்.
அவர் சிரிக்கிறாரு அப்படின்னா அவங்க அண்ணா கூட சிரிப்பார், அவங்க அம்மா அப்பா கூட சிரிப்பார், அவ்வளோதான். அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட கூட என்ன அப்படின்னு தான் இருப்பார், மற்ற நேரம் சீரியஸ் தான். சரி ஓகே, சாப்பிட்டு சீக்கிரமாக போய்ட்டு உங்கள் ஃபோன் நோண்டாமல் என்ன. நாளைக்கு காலேஜா? நாளைக்கு காலேஜெலாம் இல்லைக்கா, நாளைக்கு சாட்டர்டே இல்லை. சரி ஓகே சாப்பிடு, நானும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் சாப்பிட்றேன். சரி ஓகேக்கா, நீ போயிட்டு டேப்லெட் போட்டு போய் சாப்பிட்டு. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போட்டுறேன்டா. பை டே செல்ல குட்டீஸ், மண்டே போட்டுறேன்டா. அடுத்த எபிசோட